ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வந்தாச்சு. ஸோ அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு குரூப் 4 ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு போடலாம். ஆர் நீங்கள் tnpsc.gov.in அதுவும் போடலாம். ஸோ அதை போனீங்க அப்படின்னா டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் காமிக்கும், நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் தான் நம்ம டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷனோட டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் இதில் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா 1/1/1917 என்னடா இது அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதை நான் உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றதுனால தான். இது என்ன அப்படின்னா, ஏதோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாமா, அது எக்ஸாம் டேட் 1970 முடிஞ்சிட்டு இருக்க போல். அதையே இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அதை பார்த்ததுனால உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுனால சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஹால் டிக்கெட். அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நிரந்தர பதிவு அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ அந்த நிரந்தர பதிவு விவரங்கள் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நம்பர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணணும். அதில் சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் டேஷ்போர்ட். இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா. பட் நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும். சரி, நான் ஃபஸ்ட் இதை காமிச்சிடுறேன். இந்தமாரி இந்த நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் திரும்ப இதில் ஓப்பன் ஆகும். இதில் அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணிப்போம். பட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடி தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஐடியை செக் பண்ணிட்டு வந்துடலாம். திரும்ப டேஷ்போர்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனோட லிஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா. கரண்ட் அப்ளிகேஷனில் இல்லை அப்ளிகேஷன் லிஸ்ட் இருக்கும். அதில் அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஐடி என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி திரும்ப என்ன ஆச்சு, அது டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்துடலாம். அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி தான் இதில் கேட்கும். ஓகேங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டாச்சு. கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்றது நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், நம்மளோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிற அந்த அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஹால் டிக்கெட். ஸோ இதில் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், நம்மளோட நேமு, நம்மளுடைய அப்பா பேர், நம்மளுடைய அம்மா பேர், தேர்வு மையம் என்ன, என்றைக்கு நடக்க போகுது, டைமிங் என்ன, என்ன ஷிஃப்ட் என்ன அப்படின்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது இன்கரெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே கிளியராக ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த ஹால் டிக்கெட்டை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா இல்லை தமிழில் வேணுமா அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னா தமிழில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா வியூ இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாக இங்கிலீஷில் மாறிடும். ஸோ இப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுனா பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஒரு காப்பி 2 காப்பியே எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆர் நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப், இமெயில் எல்லாத்துலேயும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த குரூப் 4 எக்ஸாமோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது பற்றி நம்ம பார்த்தாச்சு. நம்மளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye from உங்கள் வினோ. டாடா.